தமிழகத்தில் உள்ள கோயில் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். கடந்த திமுக ஆட்சியில் சேகர் பாபு அவர்களிடம் இருந்து இந்து சமய அறநிலையத்துறையினரால் பல கோயில்களின் நிலங்கள் சுரண்டப்பட்டதாகவும் கோயிலில் பக்தர்களை தரக்குறைவாக நடத்தப்படுவதாகவும் புகார்கள் வந்தன. இந்த ஆட்சி மாற்றத்தில் கோயில் நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்று இருக்கையில் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில விவகாரம் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அன்வர்தீன் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக திடீரென உயிரிழந்துவிட்டதாகவும் சார் பதிவாளர் மணிகண்டன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியாகியிருக்கும் செய்திகள் கடும் அதிர்ச்சியையும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கின்றன. முழு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படும் பட்சத்தில் தாவேக அரசின் மிக பெரும் ஊழலை அம்பலப்படுத்திய இந்த வழக்கின் குற்றவாளிக்கு மட்டும் எப்படி திடீரென நெஞ்சுவலி வரும்? அதிலும் இந்த வழக்கின் முக்கிய சாட்சிகளாக கருதப்படும் இருவருக்கும் ஒரே நேரத்தில் எப்படி உடல்நலக்குறைவு ஏற்படும்? ஏற்கனவே தாவேக ஆட்சி அமைந்த பின் அடுத்தடுத்த காவல் மரணங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் கோயில் நிலம் பத்திரப்பதிவு தொடர்பான வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட நபர் சிபிசிஐடி காவல் விசாரணையை முடித்து சிறை திரும்பிய நிலையில் திடீரென உயிரிழந்திருப்பதன் பின்னணியில் காவல்துறையினர் தாக்கியதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தாரா அல்லது ஏற்கனவே அவருக்கு இருந்த உடல் உபாதைகளால் உயிரிழந்தாரா உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதனால் அன்வர்தீன் உயிரிழந்த போது பணியில் இருந்த அனைத்து சிறை காவல் அதிகாரிகளையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இந்த மரணத்தின் உண்மையான பின்னணி குறித்த முறையான விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சார் பதிவாளர் மணிகண்டனுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கி அவரை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்த வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என தாவேக அரசை அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பழனி நில மோசடி தொடர்பாக நடந்து வரும் அனைத்து சம்பவத்திற்கும் தாவேக அரசு மீதே பார்வை திரும்பி இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சரும் முதல்வரும் மௌனத்தை மட்டுமே கடைபிடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரித்தால் கட்டாயம் உண்மை சம்பவம் விரைவில் வெளிவரும் என்றே சொல்லப்படுகிறது.